ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம டாட் பிடிச்சு பட்டி ஜாயின் பண்ணி பட்டன் பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் சைடு வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து இந்த சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனல் நேமை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம லைனாக ஒன்று ஒன்றா தைக்கலாம். அது வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறத எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டை கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இல்லையா. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த 3 டாட்டோட அந்த மார்க்கிங்கை நம்ம வந்து ஊசியில் குத்தி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா சைடுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அடையாளம் தெரியும். அடுத்ததாக ஃப்ரண்ட் சைடோட அந்த உள் பக்கம் எடுத்துக்கலாம். ராங் சைடே எடுத்துக்கோங்க. ராங் சைடு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த சைடு தான் டாட் பிடிக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து நம்மளோட அந்த மார்க்கிங்கோட அடையாளம் தெரியுது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு சைடுக்கு டாட் பிடிக்கலாம். 3 டாட் பிடிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து பெரிய டாட்டை பிடிச்சிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல கரெக்டாக வந்து மடிச்சுக்கோங்க. நம்ம ஊசியில் வந்து அடையாளம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வெளியில் தெரியும். அந்த இடத்துல தையல் வந்து வெளியில் எடுத்துருங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய பட்டன் பட்டிக்கிட்டே இருக்க 2வது டாட் வந்து பிடிச்சிக்கலாம். பட்டன் பட்டியோட அந்த கேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து சென்டராக மடிச்சுக்கிட்டு இதில் வந்து நம்ம ஆல்ரெடி அடையாளம் போட்டிருக்கோம். அது வந்து அந்தளவுக்கு தையலை கொண்டு வரணும். தைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீங்கள் வந்து ஒதுக்கி கடைசியில் வந்து தையல் வெளியில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தையல் வந்து நீங்கள் தையல் போடுறதுல தான் அதோட கிராஸ் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். தையல் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்டே இருக்கக்கூடிய அந்த 3வது டாட்டை வந்து பிடிச்சிக்கலாம். ஆம்கோல் கிட்ட சென்டராக வந்து நீங்கள் மடிச்சுக்கோங்க. கரெக்டாக வந்து சென்டர் எடுத்திங்கனாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக அமைஞ்சிரும். இந்த இடத்துல 1/4 இன்ச்சில் நம்ம வந்து தையல் போடலாம். தையல் போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் வந்து தையலை வெளியில் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த தையல் வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து அழகாக வரும். இப்போ நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட கிராஸ் டாட் வந்து ரொம்ப அழகாக பிடிச்சிக்கிட்டோம். இதில் வந்து ஏதாவது சுருக்கங்கள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிரிச்சுட்டு திரும்பவும் நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக நல்லா வரும். நல்லா வராமல் அப்படியே நீங்கள் விட்டுறாதீங்க. அது வந்து ப்ளவுஸில் சொதப்பிடும். இப்போ இன்னொரு சைடுக்கும் நம்ம வந்து டாட் பிடிச்சிடலாம். நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த கிளாத்தோட உள்பக்கம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பெரிய டாட்டை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கணும். அந்த மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அளவாக நம்ம வந்து மடித்து பிடிச்சிட்டு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் பட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த 2வது டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இது வந்து சென்டராக மடிச்சிங்கனாவே சரியாக இருக்கும். இது வந்து கரெக்டாக நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கோல் கிட்டே இருக்க டாட்டும் நம்ம வந்து பிடிச்சிடலாம். எல்லா தையலுக்குமே நீங்கள் வந்து 2 தையல் போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து உங்களுக்கு தையல் பிரியாது. நான் வந்து பிகினர்ஸ்க்கு இனிமேல் புரியணும் அப்படிங்கிறக்காக வீடியோவை ரொம்ப பொறுமையாக தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணி விட்டு பார்க்காம கரெக்டாக நீங்கள் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ப்ளவுஸில் தைச்சி பாருங்கள். தைச்சி பார்த்துட்டு நல்லா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து மற்றவங்களுக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களும் தைச்சி கற்றுப்பாங்க. இப்போ நம்ம 2 சைடுக்கும் அந்த டாட் வந்து பிடிச்சிட்டோம். நம்மளோட டாட் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் வந்து தைச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிராஸ் டாட் வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரண்ட் சைடு அந்த கிராஸ் டாட் வந்து பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த 2 பார்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஏற்றி இறக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வரும். இப்போ நம்ம வந்து டாட் அழகாக பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததான் நம்ம வந்து பட்டியை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் பட்டியை வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பட்டியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கீழே வந்து வச்சுக்கலாம். பட்டன் பெட்டி சைடு வர பட்டியை கரெக்டாக நீங்கள் நேராக வச்சுக்கோங்க. இடுப்போட சைடு மாற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வரக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பட்டியோட நல்ல பக்கம் ஃப்ரண்ட் சைடு கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணிடலாம். இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு சைடுக்கும் அந்த பட்டி வந்து நல்ல பக்கம் தான் வச்சு ஜாயின் பண்ணோம். அப்போ தான் திருப்பும்போது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து அப்படி திருப்பிட்டு அந்த கிராஸோட அந்த கீழ்ப்பகுதி இருக்குது பாருங்கள், அதில் வந்து நல்ல பக்கத்தில் டாப் தையல் வந்து ஒன்று போட்டுக்கலாம். அப்போ தான் ஃபினிஷிங்காக இருக்கும். இதே மாதிரி 2 சைடும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 பார்ட்டும் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது 2த்தையும் சேர்த்து எடுத்து வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக பட்டன் பட்டி வைக்கலாம். பட்டன் பட்டி வைக்கிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி கிளாத்தை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. 2 கிளாத் இருக்க மாதிரி ஒரு 2.25 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 இன்ச்சில் நீளமான ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அப்படியே நம்ம பட்டன் பட்டி தைக்கலாம். ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் கவனிக்கணும் என்னென்னா, இதில் வந்து வி வைக்கிறதுக்கு 2 கிளாத் இருக்க மாதிரி ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது 2.5 இன்ச்சில் 2 கிளாத் இருக்க மாதிரி அப்படியே ரெட்டையாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. இதை தான் நம்ம வந்து வி வைக்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த கிளாத்தை மட்டும் எடுத்துக்கலாம். அந்த கிளாத்துக்கு மேலே ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த வி வைக்கிற பகுதி இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டை எடுத்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பார்ட்டை எடுத்து இந்த கிளாத்துக்கு மேலே அப்படியே வச்சு தைக்கலாம். கொஞ்சம் வந்து கீழே தையலுக்கு வந்து விட்டுருங்க. துணி விட்டுட்டு மறுபடியும் அப்படியே மேலே வச்சு தைச்சிருங்க. 1/4 இன்ச்சு இல்லைன்னா 1/2 இன்ச்சில் நீங்கள் தையல் போட்டுக்கோங்க.
அடுத்ததாக மேலே இருக்கக்கூடிய அந்த பிசுறு வந்து கொஞ்சம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. கீழே வந்து இருக்கக்கூடிய அந்த பிசுரை இப்போ மடிச்சிடலாம். மடித்து தையல் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு 2 கிளாத்து அப்படிங்கிறனால நம்மளுக்கு பிசுறு வராது. இப்போ நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அந்த தையலை மறைக்கிற மாதிரி ஒரு மடக்கிட்டு அதை மேலே வந்து நம்ம நடுவுலையே தையல் போடணும். இந்த தையல் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த வைக்கிறது கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டன் பெட்டிக்கு அந்த கொக்கி மாட்டி விடக்கூடிய அந்த சைடு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 2 இன்ச்சில் நான் வந்து பீஸ் சொன்னேன் இல்லையா, அந்த கிளாத் எடுத்துக்கலாம். இது வந்து லெஃப்ட் சைடுக்குள்ளே கிளாத்துக்கு எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பட்டன் பெட்டி வந்து கொஞ்சம் கீழே இறக்கி துணி விட்டுட்டு நல்ல பகுதியில் மேலே வச்சு நீங்கள் வந்து தைச்சிருங்க. அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தைச்சதில் மேலே வந்து ஒரு டாப் தையல் வந்து போட்டுருங்க. அப்போ தான் பிசுறு வராது. அடுத்ததாக நம்ம வந்துட்டு அந்த பிசுரை அப்படியே மடிச்சுட்டு, குட்டியாக இருக்கக்கூடிய அந்த பிசுரை மடிச்சுட்டு, நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு பட்டன் பெட்டியோட சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்படியே மடிச்சிடுங்க. உள்ள கிளாத்தை வந்து அப்படியே மடித்து விட்டுட்டு அப்படியே பட்டி போட்டுருங்க. இது வந்து உங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 இன்ச்சில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து 2 பட்டி ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம ஒன்று மேலே ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். ஏற்றி இறக்கி இருந்துச்சுன்னா அது வந்து அப் அண்ட் டவுன் வரும். அதை நீங்கள் சைஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பட்டிக்கு ரெடி பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி 2 சேர்த்து எடுத்து வச்சு செக் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து நம்மளுக்கு எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு வந்து குக்கி வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து வைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வந்து அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து வராது. முன்னாடி பின்னாடி தைக்கிறது வந்து உங்களுக்கு வராது. அதுக்காக நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு தையல் வந்து கம்ப்ளீட்டாக தைச்சிருங்க. அதாவது ஒரே தையலில் தைச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பின்னாடியே இன்னொரு தையல் தைச்சிருங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி 2 தையல் போடும்போது உங்களுக்கு வந்து வியும் தைச்ச மாதிரி இருக்கும். உங்களோட வந்து ரொம்ப அழகாக வந்து வந்துடும். சரிங்களா? இந்த மெத்தடை ட்ரை பண்ணிக்கோங்க. நான் சொல்லிக் கொடுத்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஃப்ரண்ட் பார்ட்டை ரொம்ப அழகாக தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி கழுத்து பீஸ் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணி சைடை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.